என்றாலே ஆயிரம் அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் வந்து மேங்கோ பன்னா கோட்டா. பன்னா கோட்டான்றது வந்து ஒரு இட்டாலியன் டெசர்ட். அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா குக்டு க்ரீம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். அதை குக் பண்ணி அதோட மேங்கோ சேர்த்து ஒரு செட் பண்ணி ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசர்ட். மேங்கோஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பயங்கர சீசனில் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லா ஸ்வீட்டாக. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பன்னா கோட்டா பண்ணலாம். மாம்பழம் 1, பால் 200 ml, சர்க்கரை 60 கிராம், ஜெலட்டின் 15 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 200 ml. ஸோ ஃபஸ்ட்டு மேங்கோஸ் இன்றைக்கி வந்து நான் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாம்பழத்தை. இதை வந்து நான் மிக்சியில் கொஞ்சம் பாலும் சர்க்கரையும் சேர்த்து அரைக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து 200 ml பால் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுலேருந்து பாதி குவான்டிட்டியை நான் இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து இதோட சர்க்கரையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இதுக்கு நீங்கள் எந்த வெரைட்டி மேங்கோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு புட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேங்கோ பியூரி பண்ணியாச்சு. சுகரும் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஜெலட்டின் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணால் கூட நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த ஜெலட்டின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செட்டிங் ஏஜென்ட். இது வந்து நமக்கு இது கொஞ்சம் நான் வெஜிடேரியன் வெர்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அனிமல் போன்ஸ்லேருந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா இது அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சைனா கிராஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ணுறேன். அந்த ஜெலட்டினை கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில். அதில் வந்து ஜெலட்டின் பவுடரை போடுறேன். இது நல்லா அந்த தண்ணியில் எல்லாம் ஜெலட்டின் ஃபுல்லாக நனைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இதை இப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து இந்த பாலையும் மிச்சம் இருக்கிற பாலையும் க்ரீம் சொன்னேன் இல்லையா, அது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக ஹீட் பண்ண போகிறோம். ஒரு திக் பாட்டம் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இப்போ அந்த பாலை ஊற்றிடுறேன். பால் கூடவே நான் ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துடுறேன். பாலும் க்ரீமும் கொஞ்சம் ஹீட் ஆகி லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுவோம். இது நல்லா சிம்மில் வந்துட்டு ஹீட் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு வந்து க்ரீம் பர்ன் ஆகிடும். ஸோ நான் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஹாட் ஆகிடும். இந்த மீன் டைமில் நம்ம ஜெலட்டினை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாலும் க்ரீமும் வந்து நமக்கு சூடாகி லைட்டாக பபிள்ஸ் வரணும். ஸோ கம்ப்ளீட் சிம்மில் வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா க்ரீம் வந்துட்டு ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆனிச்சுன்னா பர்ன் ஆகிடும். ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஹாட் ஆகிடும். அந்த மீன் டைமில் நம்ம வந்து ஜெலட்டினை மெல்ட் பண்ணிக்கலாம் மைக்ரோவேவில். பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி ஈவனாக ஒரு லிக்விட் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த ஜெலட்டினை நம்ம லாஸ்ட்டில் வச்சு செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஃபுல் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது இதோட அந்த மேங்கோ நீங்கள் பியூரி பண்ண மேங்கோவை இதில் சேர்க்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த மேங்கோ பியூரி பண்ணிங்க இல்லையா, அதை நான் சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஃபுல் குவான்டிட்டி நான் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் மேலே கொஞ்சம் லேயரிங் பண்ணுறதுக்காக ஒரு டபுள் கலர் வரதுக்காக நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். நல்லா ஈவனாக கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம க்ரீமோட இந்த மேங்கோ பியூரி மிக்ஸ் ஆகிடணும்.
இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகிட்டு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் க்ரீம் மேங்கோ பியூரி இருக்குது. இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதோட கடைசியாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டின் மிக்ஸ்சரை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/3 கொஞ்சமாக பாதியாக கொஞ்சோண்டு வச்சுக்க போகிறேன். பாக்கி இப்போ இதை நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு க்ரீமும் வந்துட்டு சூடாக இருக்கிறதுனால ஜெலட்டினும் சூடாக இருக்கிறதுனால அது யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு க்ரீம் ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஜெலட்டின் ஊற்றும் போது அது அப்படியே கட்டி ஆகிடும். அதனால் ரெண்டும் யூனிஃபார்ம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம பேனா கோட்டா பேஸ் லேயருக்கான க்ரீம் அண்ட் மேங்கோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நான் கிளாஸில் செட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த மோல்டில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணலாம். இதை வந்து ஒரு சிலிக்கான் மோல்டில் செட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் அப்படியே கவுத்து கூட ரிமூவ் பண்ணிடலாம் மோல்டு. நான் இன்னைக்கு கிளாஸில் செட் பண்ண போகிறேன். ஒரு கிளாஸில் இதை ஊற்றிக்கிறேன். இது ஒரு 3/4 லெவல் வர வரைக்கும் நீங்கள் இந்த லைட் கலர்ட் பேனா கோட்டா செட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மேங்கோ பியூரியும் சரி ஜெலட்டினும் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சேன் இல்லையா தனியாக. ஸோ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மேலே ஒரு லேயர் செட் பண்ணும்போது உங்களுக்கு 2 கலராக பேனா கோட்டா ரெடி ஆகும். இது இப்போ நீங்கள் கிளாஸஸில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 minutes 20 minutes இதை அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் செட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 to 2 hours இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மேலே அந்த மேங்கோ லேயர் போடலாம். ஸோ அது வரைக்கும் அந்த பியூரியும் மேங்கோ பியூரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறதும் சரி ஜெலட்டினையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அது கலந்து இது மேலே நம்ம செட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நான் வந்து 1 hour செட் பண்ணியிருக்கோம் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் டார்க் கலர் மேங்கோ நம்ம வந்து பேனா கோட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. கொஞ்சமாக அந்த மேங்கோ பியூரி சுகர் அண்ட் மில்க் போட்டு அரைச்சது அதோடு வந்துட்டு நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் ஜெலட்டின் அதையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மேலே ஒரு லேயர் வர மாதிரி ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லேயரான டார்க் எல்லோ கலரும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ மேங்கோ வந்து திக் அண்ட் பியூரியும் மேலே போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு 2 கலராக அழகாக பேனா கோட்டா ரெடி ஆகிடும். இதை வந்து திரும்ப நீங்கள் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா மேலேயும் உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ 1 hour ஆகி அந்த மேலே லேயரும் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக அதை டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ மேங்கோ வந்துட்டு இன்னும் நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் கிறிஸ்பி கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்தால் ஜஸ்ட் லைட்டாக டாப்பிங் மாதிரி வச்சிங்கன்னா எப்படி உங்களுக்கு டெசர்ட்ஸ் ஐஸ்கிரீம்லலாம் வேஃபர் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பி கிரன்ச்சி ஒரு டாப்பிங்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸை நான் வைக்கிறேன். நம்ம இட்டாலியன் டெசர்ட்டான மேங்கோ பேனா கோட்டா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, கேன் அ உமன் லீடிங் அ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் கெரியர்? இன்றைக்கி நாங்கள் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, கேன் அ உமன் லீடிங் அ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ்
have a successful career. அதனா ஒரு லேடி ஹாப்பி மேரேஜ் கூட என்ஜாய் பண்ண முடியுமா, அதே கூட ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கெரியர் கூட அவங்க என்ஜாய் பண்ண முடியுமா? இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? வெல், டெஃபினெட்லி ஏன் அது பண்ண முடியாது? இன்றைக்கி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் பாருங்கள், பிரதிபா பாட்டில், எவ்வளோ ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல் விமன் பிரசிடென்ட் அண்ட் வெரி ஹாப்பிலி மேரிட். அல்லாட்டி நீங்கள் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூரோப் கிரேட் பிரிட்டன் பாருங்கள், மார்கரெட் தேட்சர். இப்படி பார்த்தா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் கொஞ்சம் உங்கள் ஃபார் த யங் ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ ஹூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட் கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ண ஆசைப்படுவேன். வாட் இஸ் த டிப்ஸ் தட் ஐ வுட் லைக் டு ஷேர்? தட் அட் த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஒன் ஷுட் பி ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் யூ கேன் கீப் யுவர் ஃபேமிலி ஹாப்பி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அது இல்லாமல் விதவுட் பேசிக் ஹாப்பினஸ், பேசிக் பீஸ் ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் தேட் நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்ஸ் யூ கெட் மேரிட், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கீங்க அண்ட் யூ டாக் அபவுட் யுவர் கரியர், டாக்கிங், எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஹார்ட்ஸ் டிசைர். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு ஜாப் பண்ணணும், என் கெரியரில் முன்னேறணும், ஐ வாண்ட் டு டூ திஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக், டிஸ்கஸ், ஹார்ட்லேருந்து நீங்கள் அவங்க கூட பேசுங்க. ஐ எம் ஷூர் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனில் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் டிஃபிகல்ட்டி அவங்கக்கிட்ட பேசணும். யூ மஸ்ட் ஷேர் யுவர் ப்ராப்ளம்ஸ். தட் இந்த ஹவு டு வி மேனேஜ் அவர் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹவு டு வி மேனேஜ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கெரியர் அண்ட் வீட்டில், அதை எப்படி நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் இப்போது பிஃபோர் மேரேஜ் இஃப் யூ ஆர் கெட்டிங் அப் அட் 6 o'clock or 7 o'clock, நீங்கள் 1 hour முன்னால் எழும்பிக்கோங்க. 5 o'clock எழும்பிட்டு ஜஸ்ட் மேனேஜ் யுவர் டைம் எஃபிகன்சி, ஹவு யூ ஹாவ் டு டூ யுவர் டைம் அண்ட் பிளானிங் ஃபார் த டே. ஈச் டே ஒரு டைம் கேப்சூல் போடுங்க. ஹவு என்னென்ன ஜாப் இருக்குது, ஹவு யூ ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி, என்னென்ன முடிக்கணும் பை த எண்ட் ஆஃப் த டே. ஸோ தட் வே யூ கேன் ரெண்டு இடத்துல ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. ஒர்க் ஆஸ் இஃப் தேர் இஸ் நோ டுமாரோ. இது உங்கள் லாஸ்ட் டே, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். வாட் எவர் டைம் உங்ககிட்ட இந்த பிள்ளைங்க கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் டைம் வித் தெம். டெல் தெம் தட் அவங்க தான் அவங்க வேர்ல்டுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் people for them. Because அது என்ன another thing நான் என்ன பார்க்குறேன்னா, சில லேடிஸ் அவங்க நிறையா they take on too much on their plate. அந்த frustration, அந்த anger எது மேலே யார் மேலே எடுக்கிறாங்க? they take it out first on their children, you know, and children மேலே அந்த anger எடுக்கிறாங்க, அந்த frustration எடுக்கிறாங்க, which is not right. ஸோ நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டோம். நெக்ஸ்ட் ஐ லைக் டு டாக் அபவுட் accept the responsibility to be ரெண்டுமே career women and a good homemaker. So accept that responsibility and அந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக ஹாப்பியாக ப்ரிப்பேர் பண்ணோம். கிரிப் பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, ஒரு மாதிரி ஃபியர் வரக்கூடாது. இது நம்மளால முடியுமா இல்லையா? சேலஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபார் கிரேட்டர் ஹைட்ஸ். பிகாஸ் நீங்கள் இப்போ டபுள் வேலை பண்ண போகிறீங்க. நீங்கள் நாட் ஓன்லி நீங்கள் you're being a career woman, you're also being a successful homemaker. So அந்த சேலஞ்ச் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் and perform as if it is your last day. Give எல்லாமே பண்ணி நீங்கள் give your heart and soul at your job and at your home. And the third very very important point that நான் கவர் பண்ண போகிறேன்னா is be a role model to the society. And more important, be a role model to your children. A lot of people வந்து நினைப்பாங்க நாங்கள் அவங்க மாதிரி இருக்கணும், we want to be like her. வீட்டில் வந்து போது ஒரு பெரிய the biggest compliment which I have got so far, என் பொண்ணு when she comes and says அம்மா நீங்கள் என் ரோல் மாடல், I feel so happy that வேறு என்ன ஹாப்பினஸ் வேணும்? when your children appreciate you, when they recognize that நீங்கள் இவ்வளோ படித்த பிறகு ஆல்சோ யூ ஹாவ் ஃபவுண்ட் டைம். அவங்க whenever அவங்களுக்கு அவங்க நீட் இருந்தால் யூ ஆர் தேர் ஆல்வேஸ் ஃபார் தெம். அது ஃபிசிக்கலி இன்கேஸ் நீங்கள் உங்களால் முடியாமல் இருந்தால் கூட கம்யூனிகேட் வித் தெம். இப்போது இந்த ஹை டெக்னாலஜி, மொபைல்ஸ் இருக்குது, ஃபேஸ் டைம் இருக்குது, ஸ்கைப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. ஈவன் நீங்கள் வெளியூரில் இருந்தால் மேக் இட் அ பாயிண்ட், கம்யூனிகேட் வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் சில்ட்ரன், வித் யுவர் ஸ்பவுஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பி அ ரோல் மாடல் to your society, in your career. Be a role model at home among your family. So just to end it, manage your time well, time management. Second, accept responsibilities
with a challenge, with a smile, because உங்ககிட்ட potential இருக்குது and you will succeed. And மூணாவது, the most important, be a role model to the society, be a role model at home. You will definitely, நான் சொல்வேன், be both successful in your career and successful in marriage. Fourth one வந்துட்டு சப்பாத்தி ரோலர். அதாவது உங்கள் வீட்டில் இருக்க சப்பாத்தி ரோலர் வச்சுட்டு ஒரு வெயிட் மட்டும் கட்டி விட்டுட்டிங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பொசிஷனில் பைசெப்ஸ் ரோல் பண்ணலாம், ட்ரைசெப்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் யூ கேன் ஹோல்ட் ஃபார் 30 seconds ஆல்சோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்பர் பாடி எக்ஸசைஸ். அது வீட்டிலே எப்படி பண்ணலாம், சிம்பிளான எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் சொல்கிறேன். ஸ்டார்டட் வித் நெக்கில் வந்து சம் ஸ்ட்ரெச்சிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார் பேக் ஆஃப் நெக்குக்கு உங்கள் ஹெட்டை, உங்கள் சின் வந்து உங்கள் செஸ்ட்டு டச் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணி உங்கள் கையால் புல் பண்ணணும். புல் பண்ணி 15 seconds ஹோல்ட் பண்ணணும். பேக் ஆஃப் நெக்கில் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஃபீல் ஆகும். அது 30 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் சைடு ஸ்ட்ரெச். சைடு எப்படின்னா உங்கள் இயர் வந்து உங்களோட ஷோல்டர் டச் ஆகணும். அப்போ சைடில் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணணும். அது 30 seconds ஹோல்ட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் புட் இட் டவுன் அப்பர். திஸ் ஒன் நெக் எக்ஸசைஸ். தென் ஸ்ட்ரென்த்தன் எப்படின்னா உங்கள் கையை வச்சுட்டு உங்கள் ஹெட்டால் கையை தள்ளி அது ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி 30 seconds ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் டைட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ். இது 4 sides பண்ணலாம். இது மாதிரி 4 sides பண்ணலாம். இது நெக் எக்ஸசைஸ். ரெண்டாவது வந்துட்டு வால் புஷ்அப் எப்படின்னு, இது வந்துட்டு வால் புஷ்அப் வந்து ஆர்ம்ஸ் உங்களுக்கு டோன் அப் ஆகிறதுக்காக. அது எப்படி பண்ணுவோன்னா, வால் கிட்ட போயிட்டு கை லெவலில் இந்த லெவலில் இன்ச்சு எடுத்துக்கிட்டு கை இப்படி ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2 காலும் கொஞ்சம் வைடாக பேக் சைடில் வைடாக வைக்கணும். வைடாக வச்சுட்டு உங்கள் அப்பர் பாடி மட்டும் ஃப்ரண்ட்டில் வரணும். அந்த டைம் ஜஸ்ட் டேர்ன் யுவர் ஃபேஸ். அது எப்படி பண்ணணுன்ட்டு மட்டும் நான் சொல்கிறேன். அது உங்களோட ஆர்மும் உங்களோட பேக் மசில்ஸும் ஒர்க் ஆகும். தேர்ட் ஒன் ஸ்ப்ரிங்கிள்ஸ். எப்படின்னா உங்கள் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் ஆகும். எப்போவுமே ஸ்ட்ரெச் பொசிஷன் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எவ்ரிவேர் இட் ஷுட் பி எக்ஸ்டெண்ட் பொசிஷன். நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி இப்படி பண்ணணும். ஃபோர்த் ஒன் வந்துட்டு சப்பாத்தி ரோலர். அதாவது உங்கள் வீட்டில் இருக்க சப்பாத்தி ரோலர் வச்சுட்டு ஒரு வெயிட் மட்டும் கட்டி விட்டுட்டிங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பொசிஷனில் பைசெப்ஸ் ரோல் பண்ணலாம், ட்ரைசெப்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் யூ கேன் ஹோல்ட் ஃபார் 30 seconds ஆல்சோ. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் எப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாண்டப்பில் பண்ணணும். உங்கள் அப்பர் பாடி ஜஸ்ட் லீன் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேக் மசில்ஸ், அப்பர் பேக் மசில்ஸ் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு பிரைட்டான ஒரு லைட் க்ரீன் கலர் அனார்கலி சூட். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சீக்வென்ஸ் அண்ட் ஸ்டோன் ஸ்டடட் அனார்கலி சூட். ஹாய் சுவெல், நான் வந்து இன்றைக்கி நின்றுருக்கிற இடம் நம்ம எப்போவுமே ஷாப் பண்ணுற ஸ்டைல் ஒன்ல.
ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டைல் ஒனில் வந்து பார்ட்டி வேர், அதாவது பார்ட்டி வேர் புதிய கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய எபிசோட்ஸில் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் புது ஸ்டைல்ஸ் இருக்குது பார்ட்டி வேரில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸில் ஃபியூ ஸ்டைல்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஸ்டைல்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சிலுவேட்ஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ப்ரஷியன் ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு நாற்காலி சூட். ஸோ இந்த சூட் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஹெவி ஒர்க், ஹெவி எம்ப்ராய்டர்ட், ஹெவி ஸ்டோன் ஒர்க் ஒரு நாற்காலி சூட். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு நெக்லைன். அதாவது நெக்லைன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹை நெக், அதாவது நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிற ஹை நெக் டைப்ஸில் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, மேகசின்ஸ்லையோ இல்லை மீடியாவிலோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் வந்து இந்த நாற்காலி சூட். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து ஒரு மாதிரி மல்டி கலர் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ் லைக் லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க, ப்ளூ, ரெட், பெய்ஜ், அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன். இது ஒரு ஹெவியாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டைல். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா நிறைய ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேட் சிலுவேட், அதாவது ஃபிட்டாக வந்து அகெயின் ஃப்ளேடாக வருது. அண்ட் கம்ப்ளீட்லி நெட் மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு பார்ட்டி வேர் லுக் இருக்குது இந்த நாற்காலி சூட்க்கு. அண்ட் இதோட நெக்லைன் வந்து ஆல்ரெடி சொன்னால் நிறைய எம்ப்ராய்டர்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் ஹெம்லைன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பேஸ்லி மோட்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்லி ஓவரால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் வந்து ஒரு ஆக்சென்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எங்குமே வந்து பிளாக் யூஸ் பண்ணல. ஸோ பார்டரில் மட்டும் ஹெம்மில் மட்டும் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கில். அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தோன்னா பிங்க் இருக்குது, கோல்டன், க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லி நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூட் வந்து கண்டிப்பாக ஒரு சிம்பிள் பர்சன் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சம்திங் ஒரு பர்சன் வந்து நல்லா காடியாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ரிச்சாக இருக்கணும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கலர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுற பர்சன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் வந்து இந்த ப்ரஷியன் ப்ளூ கலர் வந்து கண்டிப்பாக ஒரு டார்க் பர்சனுக்கு கண்டிப்பாக சூட்டே ஆகாது. நீங்கள் ஒரு ஃபேர் பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பிகாஸ் டார்க்காக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ளீஸிங் கலர், அதாவது நல்ல ஒரு சட்டில் கலர், இப்போ ஒரு நல்ல பேஸ்டல் கலர், இந்த ப்ளூலேயே வந்து ஸ்கை ப்ளூஸ் அந்த மாதிரி கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் டார்க் பர்சனாக இருக்கிறனால இது ஆல்ரெடி ஒரு டல் கலர். ஸோ நீங்கள் திருப்பியும் நீங்கள் அதே கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஒரு பிரைட்டாக தெரியாது, நீங்கள் தெரியவே மாட்டீங்க எங்கே நின்னாலும். அந்த மாதிரி கூட நான் சொல்லலாம் ஒரு க்ரௌடில். ஸோ வந்து டார்க் பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சுடிதார் அண்ட் துப்பட்டா பார்க்கலாம். ஸோ துப்பட்டா வந்து கம்ப்ளீட்லி நெட் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹெம்லைன் அண்ட் பார்டர் பார்த்தோன்னா பிங்க் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டன் லேஸ் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாற்காலியில் வந்த காம்பினேஷன் ஆஃப் லேஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய டாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ராஜஸ்தானி ஸ்டைல் டாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டன், க்ரீன் அந்த மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் ஓவரால் நெட் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுடிதார் வந்து இட்ஸ் அ பிளெயின் ஒன், ஒரு பிளெயின் சுடிதார் யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நாற்காலி அண்ட் துப்பட்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால சுடிதார் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ தட்ஸ் வை இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் இதோட லென்த் பார்த்தோன்னா நல்ல ஃபுல் லென்த், ஆங்கிள் லென்த், கொஞ்சம் டாலாக இருக்காங்கன்னா கொஞ்சம் மிட் கேல்ஃப் அந்த மாதிரி ஒரு லென்த். ஸோ கண்டிப்பாக சுடிதார் வந்து சிம்பிளாக இருக்கிறது பெட்டர். ஒரு இல்லைனா அது ஒரு ஒர்க் தெரியாது. ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் இட் ஒன்ட் பி சீன். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளெயின் சுடிதார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பீஸ் வந்து ஒரு ஃபேர் பர்சனுக்கு சூட் ஆகிற ஒரு பீஸ். ஸோ இதோட ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப காடியாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய கலர்ஸில் நிறைய ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து ஒரு நெக் பீஸ் வந்து கொடுக்கணும்னு தேவையே கிடையாது, நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் என்னென்னா ஆல்ரெடி நெக் பீஸ்க்கு வந்து நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நெக் லைனில். ஸோ நீங்கள் ஒரு நெக் பீஸ் வாங்க தேவையில்லை, போடவும் தேவையில்லை. அண்ட் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லான டேங்லர்ஸ் போடலாம். அதாவது நல்ல ஸ்டோன் ஒர்க் டேங்லர்ஸோ இல்லை ஒரு சிம்பிளாக ஃபீல் பண்ணுறீங்க வேணும் அப்படின்னா இதோட மேட்சிங் கலரில் ஒரு நல்ல ஸ்டட்டோ அப்படியே தான் போடலாம். அண்ட் அதே மாதிரி பேங்கிள்ஸ் நீங்கள் போட தேவையில்லை. அகேன் ஸ்லீவ் வந்து நல்ல லாங் ஸ்லீவாக இருக்குது. அண்ட் இதோட பார்டர் வந்து நல்ல ஹெவி பார்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வ்ரிஸ்ட்டில் வந்து ஒரு வ்ரிஸ்லெட்டோ பேங்கிள்ஸோ யூஸ் பண்ண தேவையே கிடையாது. அண்ட் நல்ல ஒரு க்யூட்டான நல்ல ஒரு ஸ்டிலட்டோஸோ இல்லை ஒரு ஹை ஹீல்டு ஃபுட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு நாற்காலி சூட். ஸோ நீங்கள் ஃப்ளாட்ஸை போடுறத விட நல்ல ஒரு ஹை ஹீல் போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும் உங்களால். ஒரு வெட்ஜஸோ இல்லை ஒரு ஹை ஹீல் ஸ்டிலட்டோஸ் போடுங்க. ஒரு கோல்டன் இல்லைன்னா எனி ஆஃப் த கலர், இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். பிகாஸ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நாட் அ ப்ராப்ளம் இன் சூஸிங் யுவர் கலர். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டைலிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுங்க.
ஸோ நெக்ஸ்ட் பீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அமேசிங் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன் அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பெய்ஜ் கலர்ட் ஒரு அனார்கலி சூட். ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு அனார்கலி சூட், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நெக்கில் இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு கண்டினியூஸ் பிளாக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டினியூஸ் பிளாக்கெட்டில் வந்து காலர், ஹை காலர், ஸ்டாண்ட் காலர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் காலரில் சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணாமல் கம்ப்ளீட்லி ஸ்டார்டட் வித் ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நிறைய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப கிராண்டாக தெரியுது பார்க்குறக்கே. ஸோ இது ஒரு ஆடட் ஃபீச்சர் இந்த அனார்கலி சூட்க்கு. அண்ட் இதோட பாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனோ நல்ல ஒரு மெஷின் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ, ஒரு ராயல் ப்ளூவில் வந்து மெஷின் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய சின்னதாக வந்து யூனோ அந்த சீக்வென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி அண்ட் சீக்வென்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் சீக்வென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டன் இந்த பேஸ் கலருக்கு வந்து நல்லாவே இட் கோஸ் வித் நல்ல மேட்ச் ஆகுது. அண்ட் இதோட ஆக்சென்ட்டாக வந்து இந்த ப்ளூ, அதாவது நல்லா ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ளூவை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதோட ஹெம்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேடான ஒரு ஹெம்லைன். ஸோ இது சின்னதாக பேனல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து தின் பேனல்ஸ் மாதிரி பண்ணி கீழே வரும்போது நல்லா ப்ராடாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் டிஃப்ரெண்ட். இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளூ, அப்புறம் சின்ன ஒரு ஸ்ட்ரைப் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கலர் காம்பினேஷன், நல்ல ஒரு பெய்ஜ் அண்ட் யூனோ அந்த ப்ரௌனிஷ் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஓவராலாக. ஸோ பேக் வந்து அகேன் இட்ஸ் சிம்பிள் ஒன். அந்த காலர் மட்டும்தான் வந்து ஹெவியாக இருக்குது பேக்கில். மற்றபடி பார்த்தோன்னா பாடி எல்லாமே வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெம்மில் வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கோ அதே சர்க்குலராக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அனார்கலி சூட், அதாவது இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து எல்லா பர்சன்ஸும் வேர் பண்ணலாம். அதாவது ஃபேராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு வீட்டிஷ் கலர் ஸ்கின் டோன் ஆகட்டும், இல்லை ஒரு டார்க் பர்சன் கூட வேர் பண்ணலாம். பிகாஸ் நாட் அ ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ரௌன் பெய்ஜ் வந்து மோஸ்ட்லி எல்லா பர்சன்ஸ் சூட் ஆகும். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, யூனோ ப்ரௌன் பெய்ஜ் வந்து ஒரு வார்ம் கலர், அதாவது ஒரு சேச்சுரேட்டட் கலர், ரொம்ப பிரைட் இல்லாமல் ஒரு ரொம்ப டல்லும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் கலர்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ நைஸ் ஒன் ஆக்சுவலி. அண்ட் அகெயின் வந்து ப்ளூ யூஸ் பண்ணிருக்கனால ஒரு பிங்க், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சென்ட் கலர், அது ஒரு பிரைட்னஸ் தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டி வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு கலர் காம்பினேஷன், அதாவது பார்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பிளிங் கோல்டு யூஸ் பண்ணாமல் நல்ல சட்டில் கோல்டு டிஷ்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி சீப் லுக் இல்லாமல் கொஞ்சம் யூனோ ஒரு ராயல் லுக் இருக்குது, கிளாசிக் லுக் இருக்குது இது பார்க்குறக்கு. ஸோ இது ஒரு துப்பட்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ துப்பட்டா வந்து ஒரு பிளெயின் துப்பட்டா. ஸோ ஆல்ரெடி நிறைய ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால இந்த அனார்கலியில் ஒரு பிளெயின் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பார்டர் மட்டும் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் அந்த பார்டர் மட்டும் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் துப்பட்டா. அண்ட் சுடிதாரும் வந்து பிளெயினாக தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனார்கலியில் ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால சுடிதாரில் ஜென்ரலி நம்ம ஒர்க் வர மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பிளெயின் சுடிதார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெம்லைனில் மட்டும் அந்த ஆக்சென்ட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இந்த மாதிரி அனார்கலி சூட்க்கு நீங்கள் ஆக்சரிஸ் அப்படின்னா அகெயின் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நெக் பீஸ் போட தேவையில்லை. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டட்டோ இல்லை ஒரு ஒயிட் கலர் ஸ்டட் போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு டேங்லர்ஸ் போடுறீங்க, ஒரு நல்ல ஹெவி பார்ட்டி வேறு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா டேங்லர்ஸ் போட்டு நீங்கள் ஆக்சரைஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ், இது ஒரு ஆல்டர் ஸ்டைல் நெக்லைன் கொடுத்து ஸ்லீவ்லெஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிரிஸ்லெட்டோ, ஒரு நல்ல ஒரு ஹெவி ஸ்டோன் வச்சு, நல்ல ஒரு ஒயிட் ஸ்டோன் இல்லைன்னா ஒரு ப்ளூ கலர் கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ண ஒரு பிரிஸ்லெட்டோ ஒரு பிளாங்கிள்ஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஒரு ரிங் கூட போடலாம். நல்ல ஒரு பிரைட்டான ஒயிட் ஸ்டட்டட் ரிங் கூட போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபுட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் போடும்போது, அதாவது சாரி ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி ஹெவியான ஒரு ஃப்ளேட் அனார்கலி சூட்ஸ் ஆகட்டும், நீங்கள் எப்போவுமே ஹீலோ இல்லை வெட்ஜஸ் போட்டால் தான் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஃப்ளாட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்க்கும்போது நல்லா பேலன்ஸ்டாக தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லாங் லென்த் அனார்கலி போடும்போது கொஞ்சம் டாலாக தெரிவிங்க. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி an added feature. அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு டால் பர்சன் போடலாம் அண்ட் ஷார்ட் பர்சன் கூட போடலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு மோனோடோனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சுடிதாரும் ப்ரௌன் கலர் அண்ட் டாப் இஸ் ஆல்சோ ப்ரௌன் கலர். ஸோ ஒரு ஷார்ட் பர்சன் போட்டால் கொஞ்சம் டாலாக தெரிவாங்க. அதாவது சிங்கிள் மோனோ கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டாலாக தெரிவாங்க. ஸோ டால் பர்சன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் கிடையாது. இட்ஸ் ஆல்ரெடி யூ கேன் ஆக்சுவலி மேட்ச் அப் வித் எனி ஆஃப் யுவர் கிளாத்ஸ், நாட் அ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிரைட்டான ஒரு லைட் க்ரீன் கலர் அனார்கலி சூட். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சீக்வென்ஸ் அண்ட் ஸ்டோன் ஸ்டடட் அனார்கலி சூட்.
ஸோ இதோட பாடி பார்த்தோன்னா பிளெயினாக இருக்குது. அண்ட் இதோட அதாவது அப்பர் பாடி பார்த்தோன்னா ஒரு கோல்டன் கலர் சீக்வென்ஸ், ஒரு சேம் ஐ மீன் மோனோடோன் சீக்வென்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சீக்வென்ஸ் ஃபேப்ரிக்ஸ் ரொம்பவே ட்ரெண்டில் இருக்கிற ஒரு டைம்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே வந்து சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டைல் வந்திருக்கு. பட் ரொம்ப திக் மார்க்கெட்டில் இன்னும் போகல. பட் ஸ்டில் ஹை எண்ட் மார்க்கெட்டில் வந்து இப்போ சீக்வென்சஸ் வந்து ரொம்பவே ஃபேஷனபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் வந்து இந்த அனார்கலி சூட்டில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதோட நெக்லைன் பார்த்தோன்னா நல்லா ஹெவியாக டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டைல். நிறைய யூனோ ஒயிட் ஸ்டட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு பெண்டன்ட் மாதிரி ஐ மீன் ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோல்டன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்ஸ் ரியலி அமேசிங். அண்ட் இதோட பாடி அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் சிலுவெட் கொடுத்துருக்காங்க. இது அகேன் ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளெயின் டிஷ்யூ இல்லாமல் ஒரு மாதிரி டெக்ஸ்சரிங் இருக்குது இதில் பார்க்கும்போது. ரொம்ப பிளிங்க் டைப் இல்லாமல் ஒரு மாதிரி ஷிம்மர் எஃபெக்ட் இருக்குது. அதாவது ஒரு 12 ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டயக்னல் டைப்பில் கொடுத்துருக்காங்க வீவ். ஸோ 12னா ஒரு டயக்னல் வீவ் தான் வந்து நம்ம 12னு சொல்லுவோம். அண்ட் அகெயின் ஷிம்மர் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிம்மர் ஃபேப்ரிக் வந்து ஒரு யூனோ ஒரு கிராண்ட்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டாக இருக்கணும், கொஞ்சம் சட்டிலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஷிம்மர் ஃபேப்ரிக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பார்க்கலாம். ஸோ பேக் வந்து அப்படி பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு பிளெயின் அண்ட் அகெயின் பார்டர் வந்து சேம் ஃப்ரண்ட்லேயும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பேக்லேயும் வந்து இட் இஸ் ரன்னிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைட் கலர், அதாவது ஒரு லைட் க்ரீன் பிரைட் கலர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேர் பர்சனுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அண்ட் இன்னொரு டிப் கூட சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபேர் பர்சனாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு பயங்கர டார்க் பர்சன், ஒரு சன்பர்ன் பயங்கர டார்க் பர்சனாக இருந்தீங்கன்னா கூட இதை வேர் பண்ணலாம். பிகாஸ் இப்போ ஃபேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டார்க் பர்சன் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட், அதாவது ஒரு பிரைட் வார்மலியனோ அந்த மாதிரி ஒரு பிரைட் லைட் க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இப்போ ஃபேஷனபிளாக இருக்குது. அதை நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க. இப்போது ஹை பிராண்ட்ஸில் வந்து மேனிக்வின்ஸே வந்து டார்க் மேனிக்வின்ஸுக்கு வந்து பிரைட் கலர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுற பர்சன், நீங்கள் க்ரௌடுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் போல்டாக போகிற பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டார்க் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைட் கலர் சூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐ மீன் இது ஒரு சுடிதார் பார்க்கலாம். ஸோ சுடிதார் வந்து அகேன் இட்ஸ் அ பிளெயின் ஒன். இது ஒரு கண்டினியூஸ் ஒரு கேதர்ட் ஐ மீன் ஸ்டைல், ஒரு சுடிதார் ஸ்டைல். அண்ட் இது ஒரு துப்பட்டா வந்து இட்ஸ் a netted dupatta. அகெயின் பார்டர் வந்து அதே மாதிரி டிஷ்யூ ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஷிம்மர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளெயின் நெட்டட் துப்பட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் மாடல். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ரிஃபரபிள் கிடையாது, நீங்கள் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா இதில் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் ஆகட்டும், இல்லை ஒரு மெகா ஸ்லீவ் ஆகட்டும், 3/4 ஸ்டைல் ஆகட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். ஸோ இந்த கலர் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் என்ன மாதிரி பர்சனுக்கு வேர் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் இந்த சீக்வென்ஸ் வந்து ஐம் ரியலி இம்ப்ரெஸ் பிகாஸ் இந்த சீக்வென்ஸ் வந்து ஆல்ரெடி ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்டைல். எனக்கு ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அகேன் இந்த 3 ஸ்டைலுக்குமே வந்து நெக் பீஸ் தேவையே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி நெக் லைன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக எம்ப்ராய்டர்ட், ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற நெக் லைன்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான யூனோ டேங்லர்ஸோ இல்லை ஒரு இயர் கப்ஸ் மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஆக்சசரைஸ் பண்ணும்போது. அண்ட் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான பேங்கிள்ஸ் போடலாம், பெரிய ரிங்ஸ் எல்லாம் போடலாம். நீங்கள் ஸ்லீவ் வைக்கிறீங்க ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னா நீங்கள் பேங்கிள்ஸ் போட தேவையில்லை, ரிங் மட்டும் போட்டு அவங்களை ஆக்சசரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட் பர்சனுக்கு போட்டாலும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஷார்ட் பர்சனாக இருக்கீங்க, ஐயோ இந்த மாதிரி லாங் ட்ரெஸ் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். பிகாஸ் இது வந்து ஒரு சேம் கலர், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட் க்ரீன் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க சுடிதார் as well as இந்த டாப்பில். ஸோ அதனால் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் டால் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் பார்த்தோம். பார்ட்டி வேர் அனார்கலிஸில் 3 டிஃப்ரெண்ட்டான பியூட்டிஃபுல் அனார்கலிஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து வேர் பண்ணி பார்க்க போகிறேன். எது வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். அண்ட் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வேர் பண்ணி பார்த்து எது ப்ராப்பராக ஃபிட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ கீப் வாட்சிங்.
என் கெரியர்லேருந்து ஒரு பிரேக் எடுத்தப்போ என் ஃபேமிலி நான் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ வி தாட் என்னோடய சைல்ட்ஹுட் இன்ட்ரெஸ்ட் சிவில் சர்வீசஸ் திரும்ப நான் ஏன் அதை ரிவைவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டாபிக் வந்தது. அப்போது எங்கள் அப்பா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, எனக்காக நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வந்து ஆஃப்டர் மேரேஜ் சக்சீடான நிறைய விமனோட இது இன்டர்வியூஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. என் பேர் டீனா குமாரி. நான் இந்த இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் டாப்பராக வந்திருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் நெய்வேலி. என்னுடைய அப்பா பரமசிவம் என்எல்சியில் வேலை பார்க்குறாங்க. என்னுடைய அம்மா பூங்கோதை ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. என்னுடைய கணவர் ராஜா சரவணன் விப்ரோ டெக்னாலஜிஸ் ஷோலிங்கநல்லூரில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மகன் இருக்கான், ஷரண், 4 இயர்ஸ் ஆகுது. நான் நெய்வேலியில் உள்ள செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். என்னோடய ஸ்கூலிங் ஃபுல்லாகவே நான் நெய்வேலியில் தான் பண்ணேன். ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, முக்கியமாக இருக்க சோஷியல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் என்னோடய 10th எக்ஸாமில் 90% வாங்கியிருந்தேன். பட் ஸ்கூல் செகண்டாக வந்திருந்தேன். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி 11th and 12th கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டு 12th ஸ்கூல் டாப்பராக வந்திருந்தேன். ஃபிசிக்ஸில் சென்டம் வாங்கியிருந்தேன். டோட்டல் 1161 வாங்கியிருந்தேன். என் கெரியர்லேருந்து ஒரு பிரேக் எடுத்தப்போ என் ஃபேமிலி நான் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ வி தாட் என்னோடய சைல்ட்ஹுட் இன்ட்ரெஸ்ட் சிவில் சர்வீசஸ் திரும்ப நான் ஏன் அதை ரிவைவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டாபிக் வந்தது. அப்போது எங்கள் அப்பா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, எனக்காக நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வந்து ஆஃப்டர் மேரேஜ் சக்சீடான நிறைய விமனோட இது இன்டர்வியூஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை படித்தப்போ எனக்கு இருந்த விஷயம் என்னென்னா, ஐ நோ படிக்க முடியுன்றது எனக்கு தெரிஞ்சுது. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பையனும் இருக்கிறப்போ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வச்சுட்டு திரும்ப நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்ற கொஸ்டின் எனக்கு ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போது என்னோடய அப்பா ஹி செட், என்னோடய அம்மா நான் 2 இயர்ஸாக இருக்கிறப்போ எம்எஸ்சி பண்ணாங்க. ஸோ மை ஃபாதர் அப்போ ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மை ஃபாதர் செட், உங்கள் அம்மா அதை 25 years 30 years முன்னாடி இதே விஷயத்த பண்ணியிருக்காங்க, நீ ஏன் அதை திரும்ப பண்ணக்கூடாது, யூ கேன் டூ இட், நாங்கள் எல்லோரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அஸ் யூ நோ த சேலரி பேக்கேஜ் வாஸ் வெரி ஹை. அதுக்கு ஈக்குவலாக என்னோடய எக்ஸ்பென்சஸ், என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த சேஞ்ச் நான் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அந்த ஃபினான்ஸ் சைடு பற்றி நீங்கள் வரி பண்ணாத, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டடீஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி as well as ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து என்னோடய ஃபேமிலி என்னை ஃப்ரீ பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் த எக்ஸாமினேஷன். முக்கியமாக என்னோடய பையனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவனோட விளையாட வேண்டிய நிறையா ப்ளே டைமை நான் ஸ்டடீஸ்க்காக டிவோட் பண்ணேன். அவனும் இதுக்காக கோஆப்ரேட் பண்ணான்னு தான் நான் சொல்லணும். முக்கியமாக எக்ஸாம் எழுதும் பொழுதெல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக எழுத முடியல என்னால் அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா உடனே வேகமாக வந்து, அம்மா நான் உனக்கு ஒரு நிஞ்சா டெக்னிக் சொல்லித்தரேன், அதுபடி நீ எழுதுனா நீ ஃபாஸ்ட்டாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் என்னோட இந்த சக்ஸஸில் இருக்குது. ஸோ எங்கள் அந்த இன்சிஸ்டன்ஸ் படி நான் 2011 அப்போ ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண எனக்கு டைம் இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டைம் தான் இருந்தது. ஸோ ஐ தாட் ட்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்ஸுமே எழுதினேன், Group 1 and Group 2. பட் அப்போ Group 1 என்னால் கிளியர் பண்ண முடியல. அது ஒரு லெசனாக நான் எடுத்துக்கிட்டேன். மெயினாக ரொம்ப வருஷம் கழிச்சு நான் என்னோடய ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அப்போ தான் பார்த்துருந்தேன். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லெசனாக எனக்கு 2011 எக்ஸாம் இருந்தது. ஸோ 2011 ரிசல்ட்ஸ் 12 எண்டில் வந்தது. அண்ட் Group 2 நான் கிளியர் பண்ணியிருந்தேன். இப்போ கவுன்சிலிங் போனப்போ போகிற வரைக்குமே எனக்கு அது Group 2 என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை. அங்கே போய் கவுன்சிலிங்க்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒன் ஃப்ரெண்ட் மணிமொழி வெளில அவங்களும் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஹஸ்பண்டோட கவுன்சிலிங்காக. ஐ திங்க் என்னோட ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்போ தான். அவங்க வந்து ஒரு 2 hours வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் கிடச்சிருக்கு, பட் போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டைலமா அப்போ வரைக்கும் எனக்கு இருந்தது. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 hours அவங்க சொன்ன விஷயம், கவர்மெண்ட் அவங்க 2 years-ஆக ட்ரெஷரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஷி செட், கவர்மெண்ட் சர்வீஸில் போயும் நல்லா ஷைன் பண்ண முடியும், உங்களோட திறமை அங்கே நல்லா அக்னாலேஜ் ஆகும், அங்கேயும் சிஸ்டம்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் செக்டரில் இருக்க ஒர்க்ஸ், இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ், அதில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ ஷி செட், இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு. சரி, அங்கே போய் அதுக்கப்புறம் வணிக வரித்துறையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள கவுன்சிலிங்குள்ளே போனோம்.
உள்ளே போகிற வரைக்கும் ஐ டிட் நாட் நோ கிடைக்குமா, அது வரைக்கும் சீட்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் லக்கிலி ஐ காட் இட் இன் சென்னை. நான் விரும்பின கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு அப்போது சீட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் குரூப் 2ல் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலி இட் இஸ் டிஃப்ரெண்ட். அது நாள் வரைக்கும் என்னோடய 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக சாஃப்ட்வேர் அண்ட் அது ரிலேட்டடான பீப்புளோட தான் என்னோடய நெட்வொர்க் இருந்தது. நான் ஒன்ஸ் இதில் ஸ்விட்ச் ஓவர் ஆகும்பொழுது, எஸ்பெஷலி கவர்மெண்ட் சர்வீஸில் போகிறப்போ பலதரப்பட்ட மக்களை நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமாக எல்லா ஏஜ் குரூப்ஸும் இருப்பாங்க. ஃப்ரம் 50 above 50லேருந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாரோடையும் பழகிற வாய்ப்பு அப்போ நமக்கு கிடைக்கும். முக்கியமாக சொசைட்டிக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் சொசைட்டின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அப்போ தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். எனக்கு அதுக்கு முன்னால் வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங், என்னோடய ஃபேமிலி, ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், அவ்வளோதான் மேக்ஸிமம் என்னோடய இன்ட்ராக்ஷன் வித் அவுட் சைட் வேர்ல்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் ஐ ஜாயின் ஹியர் இன் குரூப் 2, என்னோடய நெட்வொர்க் அண்ட் தாட் ப்ராசஸ் வேரி ஆக ஆரம்பிச்சது. குரூப் 1 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தது. பிகாஸ் 9 to 5 ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ ஹேட் டு ஹேண்டில் டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் படிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஐ தாட் இந்த ஒரு வருஷம் குரூப் 1க்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்றத என் மைண்டில் நான் அப்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அந்த 2013 ஃபுல்லாகவே ஐ தாட் குரூப் 1 மட்டும்தான், வேறு எந்த சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஃபுல் டைம் இதுக்காகவே டெடிகேட் பண்ணேன். என்னோடய டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு 6 to 8 படிப்பேன். 8 to 9 இட் வில் பி ஃபார் ட்ராவல், ஆஃபீஸ் போயிட்டு 6 o'clock ஆஃபீஸ்லேருந்து வருவேன். ஸோ ஒரு 9 to 2 அந்த டைம் மட்டும் தான் என்னால் ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்க்காக படிக்க முடிஞ்சது. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 4 hours எஃபர்ட் டியூரிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது வந்து கன்சர்னாக வச்சுருந்தேன். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், ஐ வாஸ் ட்ராவலிங் த்ரூ ட்ரெயின் ஃப்ரம் தாம்பரம் டு எக்மோர். ஸோ அந்த 45 minutes ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது மட்டும்தான், வேறு எந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்காது. ஸோ தட் ப்ரூவ்ட் ஃப்ரூட்ஃபுல் ஃபார் மீ. இந்த தடவை வந்து நோட்டிஃபிகேஷனில் எங்களுக்கு ஜஸ்ட் 25 வேகன்சிஸ் தான் இருந்தது. ஸோ ஒரு பெரிய சேலஞ்சாக எல்லாருமே நினச்சோம். பட் ஓகே, வில் கிவ் அ பெஸ்ட் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் அப்போ இருந்தது. முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ஃபஸ்ட்டு தாட், இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, நம்மளால் முடியுமா? என்கிட்ட இப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் இதுதான். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் நீங்கள் பில்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாருமே பீட் பண்ண முடியாது. அந்த கான்ஃபிடன்ஸ் இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் விதின் யூ. எக்ஸ்டர்னலாக நம்ம எவ்வளோ கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டாலும், எவ்வளோ அட்வைஸ் கேட்டாலும், நம்மளால் முடியும் அப்படின்ற தாட் உங்களுக்குள்ளேருந்து வரணும். ஒன்ஸ் தட் இஸ் தேர், நீங்கள் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட், ப்ரிப்பரேஷன் அண்ட் டெடிகேஷன் அதுக்காக நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர், சாலிடாக ஒரு 6 months மெயின் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கிடைக்கும். த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இன்டர்வியூஸ் இருக்கும். இன்டர்வியூஸ் முக்கியமாக அவங்களோட பயோடேட்டாலேருந்து தான் இருக்கும். இட் வில் ஆல் பி பேஸ்ட் ஆன் யோர் ஃபேக்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், இல்லை எந்த ஹோம் டவுன், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சோஷியல் சோஷியல் இஷ்யூஸ் அட் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல், இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்சைட் இருக்குன்றது தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அங்கே இருக்க சோஷியல் இஷ்யூஸ், எக்கனாமிக் இஷ்யூஸ், இதுக்கு முன்னாடி அங்கே ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கா, அங்கே இருக்க முக்கியமான ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். ரெனவுண்ட் ஃபார்மர் பியூரோக்ராட்ஸ் எங்களுக்கு அந்த இன்டர்வியூஸை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே இருக்க மாதிரி ஒரு 5 member பேனல் இருப்பாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ ஒரு கிளாரிட்டி இல்லை எனக்கு. ஐ நாட் நோ வாட் ஐ ஷுட் சே அண்ட் வாட் ஐ ஷுட் நாட். ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறப்போ ஐ நியூ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் தட் ஐ ஹேவ் டு ஸ்ட்ரெங்தன். டிஸ்ட்ரிக்ட் பற்றி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும், என்னோடய குவாலிஃபிகேஷன்லேருந்து இன்னும் கொஞ்சம் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றது ஐ நியூ த டைம். ஸோ ஒரு 2-3 மாக் இன்டர்வியூஸ் எடுக்கிறப்போ இட் ஸ்டார்டட் இம்ப்ரூவிங். ஐ ஸ்டார்டட் கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் விக்கிபீடியா அபவுட் மை டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இப்போ இருக்கிற ரீசன்ட் ஐடி ட்ரெண்ட்ஸ் கேட்பாங்கன்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனல் இன்டர்வியூ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் வாஸ் அரௌண்ட் 25 minutes. நான் வந்து லாஸ்ட் பேனலோட லாஸ்ட் கேண்டிடேட். இட் வாஸ் அட் அரௌண்ட் த இன்டர்வியூ சப்போஸ் ஓவர் பை 5. நான் உள்ளே போனது அரௌண்ட் 4:40. ஸோ ஐ தாட் ஓகே, இட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் டே, எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஃபியர், ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது, ஃபியர்னு சொல்கிறத விட. பட் when I went in, it was so good. பேனல் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. they asked questions from all arena. say for example ஐடி ட்ரெண்ட்ஸ்னால் முக்கியமாக டேட்டா வேர் ஹவுசிங்னா என்ன, டேட்டா மைனிங்னா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது.
என்எல்சி பற்றி அங்கே இருக்கிற இஷ்யூஸ், பவர் ப்ரொடக்ஷன், பவர் கிரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது. முக்கியமாக கவர்னன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஐடியை அட்மினிஸ்ட்ரேஷனில் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் மீ. ஐ மீன் இன்டர்வியூ நல்லா போயிருந்தது. ஸோ ஆஃப்டர் இன்டர்வியூ இட் வாஸ் அட் த எண்ட் ஆஃப் டே வி வெயிட்டிங் ஒரு 4 hours ஆஃப் ஆங்ஷியஸ் வெயிட். இன்டர்வியூ 5 o'clock முடிஞ்சது. எங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்ஸ் இட் கேம் அரவுண்ட் 9:30 இருக்கும். ஐ திங்க் அந்த 4 to 5 hours வாஸ் த மோஸ்ட் ஆங்ஷியஸ் hours ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் நெட்டில் பார்த்துட்டே இருந்தோம். முக்கியமாக நான் இதில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணணும். என்னென்னா எவ்ரிதிங் ஹஸ் பீன் மேட் ஆன்லைன். நோட்டிஃபிகேஷன், ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாமே. ஸோ வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ண உடனே எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது. இட் இன்க்ரீஸ் ட்ரான்ஸ்பரன்சி ஆல்சோ. இது ஒரு வெல்கம் மூணுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆஃப்டர் திஸ் ஆன் April 11 எங்களுக்கு கவுன்சிலிங் இருந்தது. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னோட பர்த்டே அன்னைக்கு ஐ தாட் இட் வாஸ் த பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் எவர் ஃபார் மீ. ஒரு டெப்டி கலெக்டர் ஆஃப் போஸ்டிங், என்னோட சைல்டுஹுட் ஆம்பிஷன் என்னோட பர்த்டே அன்னைக்கு நினைவாச்சுன்றதை நினைக்கிறப்போ இட் இஸ் த மோஸ்ட் மெமரபிள் பர்த்டே ஃபார் மீ அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் தேர் டு விஷ். ஐ திங்க் April 11, 2014 இஸ் த மோஸ்ட் மெமரபிள் டே. என்னோட ஃபர்ஸ்ட் மெமரபிள் டேன்னு சொல்லலாம் என்னோட சன்னோட பர்த்டே. செகண்ட் திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். திஸ் இஸ் மை வேர்ல்ட். என்னோட ஃபேமிலி, என்னோட கெரியர் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னோடய உலகம். இன்றைய ஒர்க்கிங் விமனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்து எவ்ரி ஆரையும் நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா வி கேன் ஹாவ் அ ஹோல் ஆஃபீஸ்லேயும் சரி, ஒரு எக்ஸாம் எழுதுறதுனாலும் சரி, மெயின்டைனிங் யுவர் ஹோம், இட் கேன் ஆல் பி டன் அட் த சேம் டைம் வித் பர்ஃபெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் விமன் தே ஸ்ட்ரெஸ் தெம்செல்ஸ். அது வந்து ஆல்வேஸ் ஹாவ் அ ஹாபி ஆர் அன் அவுட்லெட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய சக்ஸஸ்க்கு என் ஃபேமிலியும் காரணம், அட் த சேம் டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் காரணம். பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?